கல்பாக்கம் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் போஸ்டர் ஃபில் பண்ணுறதுக்கான எக்ஸாம் வந்து 28 அண்ட் 29th செப்டம்பர் வந்து நடக்க போகுது. அதற்கான ஹால் டிக்கெட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது இல்லைனா ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேம் மெத்தட் தான். ஐஜி கேருடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகணும். அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நியூ வேக்கன்சிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வரும். இதில் தேர்டாக தான் வந்து உங்களுக்கு தேர்டு நோட்டிஃபிகேஷனாக தான் வந்து இது இருக்குது. நம்ம பேராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல்ஸோடைய போஸ்ட்டு. இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்றது வந்து இந்த செகண்டாக இருக்கும். கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது இன்டர்வியூ இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கிறத டவுன்லோட் பண்ணணும். இப்போது நம்ம வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியல, மறந்துடுச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஃபர்கட் சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, அதற்கு முன்னாடி வந்து சில மெத்தட்ஸில் நீங்கள் வந்து லாகின் ஐடியோ இல்லைனா வந்து பாஸ்வேர்டை வந்து எடுத்துக்கலாம். அதாவது லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அல்லது மெயிலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது எந்த மொபைல் நம்பர் இல்லைனா எந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க, எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணீங்க, இல்லை எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்றத பார்த்து அந்த மொபைல் நம்பர் இருக்கிறத நீங்கள் வந்து மெசேஜில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மெசேஜில் வந்து சர்ச் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து ஜூன் மாதத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து இருக்கும். ஐஜி கேர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களால் எடுக்க முடியும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு மெயில்லையும் வந்திருக்கும். சரிங்களா, எஸ்எம்எஸ்லேயும் வந்திருக்கும். மெயில்லையுமே நீங்கள் ஐஜி கேர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். அதை நீங்கள் லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லாகின் ஐடி வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் ப்ரைமரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டே உங்களுக்கு வந்து லாகின் வித் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டு மெத்தட்லையுமே உங்களுக்கு வந்து எடுக்க முடியல, இல்லைனா நீங்கள் வந்து எதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது தெரியல, லாகின் ஐடியும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, பாஸ்வேர்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபர்கட் சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது இதில் லாகின் ஐடி, இமெயில் ஐடி, இந்த கேப்சா, இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா, இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கெட் இமெயில் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி இமெயில் வந்து லிங்க்கு சென்ட் பண்ணியிருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா, ஒன்ஸ் நீங்கள் வந்து கெட் லிங்க் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஐஜி கேர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்றதுல தான் மெயில் வந்திருக்கும். டியர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் வந்துட்டு இங்கே லாகின் ஐடி வந்து வந்துடும். லாகின் ஐடி வந்திருக்கு இல்லையா, யூ கேன் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட், கிளிக் த லிங்க் கிவன் பிலோ டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். நான் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அது வந்து க்ரியேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த லாகின் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் ஐடி அல்லது பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வரலை, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டும் ரெக்கவர் பண்ண முடியல, இல்லைனா வந்து நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு அண்டு லாகின் ஐடி போட்டும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா.